என்னையா சூடு ரொம்ப ஏறிடுச்சா? ஆமா ஆமா, இறக்குறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஒத்தாசைக்கு தான் ஆள் கிடைக்கல. ஏய், தேய்ச்சி விட. நான் என்ன வைக்க, நீ ஏதாச்சும் உன் மனசுல வைக்க? வேணாப்பா, உன்னை பார்த்தாலே என் மனசு பக்குன்னு இருக்கு. ஏன் அம்மா வாக்கி அலைய விட்டுருவேன்னு பயப்படுறியா? நான் மனசாட்சி உள்ள வண்டி, தாலி கட்டாம எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். பயப்படாம வா. வரேன். ஆனா ஒரு பந்தயம். பந்தயம் போடுறவனா என்கிட்டயே பந்தயமா? என்னடி செய்யணும்? நான் 2 கையால பண்றது நீ 1 கையால பண்ணணும். பண்ணிட்டா நானே குனிஞ்சு கும்பிடு போடுறேன். என்ன பண்ணணும் சொல்லு. இப்ப பாரு, இது ஒரு கை, இது ஒரு கை. நல்லா பாத்துக்க. இந்த 2 கையால நான் என்ன பண்றேன்னா, இப்படி சத்த வர மாதிரி நீ 1 கையால பண்ணணும். பண்ணுவியா? ஒத்த கையாலையா? சத்தம் வந்ததில்ல? எப்படி தோத்துட்டல்ல? இந்தா எண்ணெய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் விடாம தேய்க்கணும். புடி. என்னது? சரி சரி, முதல்ல ஆரம்பி, அப்புறம் இஷ்டம். ஏய், பாத்து பாத்து. பாத்து பாத்து மெதுவா தேய். இப்படி இருக்கிறவங்கள எப்படி பிரிக்கிறது? அங்க வேற வாக்கு கொடுத்துட்டனே. சூதாடிய சூதாரதான் கவுக்கணும். இங்க பாருங்க, ஏன்டா வந்தா? என்ன சொல்ற பாரா? ஏய், என்ன பெரிய முனியாண்டி, அம்புட்டு பேர் அவங்க தான் ஜெயிக்கிற பந்தயம் கட்டுறீங்க. ஏன் கடை தானே ஜெயிக்குது. ஏய், என்ன பந்தயா? 10 பவுன் சங்கிலி. பெரிய பவுனுங்கடா பவுனு. இந்த மாதிரி 1000 பவுன் என்கிட்ட பரவாயில்ல கூட. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அட நீயே சொல்லு மாப்ள. தோக்குறவன் புடவை கட்டிக்கிறேன்னு, வளையல் போட்டுக்கிறேன்னு, பொழுதுசாரி வரைக்கும் பொட்டச்ச வயசுல இந்த ஊரை சுத்தி வரணும். இதை ஒத்துக்கிறானு கேட்டு சொல்லுங்க மச்சான். என்ன முனியாண்டி, தோத்துட்டு வர பயில இப்படி தொடை தட்டிட்டு நின்னா எப்பயும் ஜெயிச்சுட்டு மாறு தட்டிட்டு வரவன் நானே இதுக்கு மறுவிட்டா நிப்பேன். புடவை கட்ட போறது யாரு, பொம்பளையா திரிய போறது யாருன்னு பாத்துருவோம்டா. வீரபாண்டி, மேலதளத்தோட வருதுன்னு பார்த்தா வெறி பிடிச்சவ மாதிரி வந்து நிக்கிற. ஏன் அத்தா, என் வீரபாண்டிக்கு தீனி வச்சது யாரு? என்னடா அப்படி கேக்குறவன்? தாடிக்கு ஒரு சேக்கா, தலைக்கு ஒரு சேக்காவா? வீட்டை கவனிக்கிறது மருமகதான், ஆட்டை கவனிக்கிறது மருமகதான். அவதான் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு ஆட்டுக்கு தீனி வச்சா. ஏன்டா அப்படி வேறப்பா போற? ஆட்டுக்கிட்டையும் மாட்டுக்கிட்டையும் பழகி பழகி உனக்கு மனசு மறந்து போச்சியா? ஒரு நாளைக்கு இதுக்கெல்லாம் விஷம் வச்சு கொண்டாட்டா உனக்கு சொந்த பந்தம்னா என்னன்னு புரியும். தலகுனிய வச்சுட்டேடி. என்ன சொல்ற? என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிற? என் வீரபாண்டிக்கு தீனி வச்சது நீதானே? நிறுத்து நிறுத்து. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பொண்ணை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ என்ன தாலி கட்ட புருஷனா? கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணை இந்த அடி அடிக்கிறிய. கட்டதுக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்துவ? இவள நான் கட்டுறதா? இன்னைக்கு என் ஆட்டுக்கு விஷம் வச்சு கொண்டவன் நாளைக்கு எனக்கே விஷம் வச்சு கொள்ளுவா. என்னது? ஏன் பொண்ணு விஷம் வச்சாளா? இது பாரு, நீ ஒரு பொம்பளைங்கிறதுனால உன்னை சும்மா விடுற. உன் ஆத்தா உன்னை ஒருத்தனுக்கு பத்தி இருந்தா நீ இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காத.
என் குண்டு விரல் கூட என் தங்கத்து மேல பட்டது இல்லையே, இப்படி அடிச்சுட்டானே. ராசாத்தி, உனக்கு இந்த தலையெழுத்தாமா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னா ஆத்தால மகளும் மூக்க சிந்திக்கிட்டு மூலையில உட்காந்துட்டு இருக்கிய. இன்னும் என்னம்மா நடக்கணும்? இன்னும் என்ன நடக்கணும்? 4 பேருக்கு முன்னால என் பொண்ணை கை நீட்டி அடிச்சு மானபங்கப்படுத்தினதும் இல்லாம ஆட்டுக்கு விஷம் வச்சுட்டானு என் பொண்ணு மேல அபாண்டமா பழி போட்டுட்டானே மாமா மகன். குப்பை தின்னதுக்கே உசுறு குடுக்கிற பரம்பரையை சேர்ந்தவங்கம்மா நாங்க. உறவு சொல்லி கூப்பிட்டீங்களேன்னு உங்ககிட்ட பாசமா பழகினவ மேல பழி வந்து சேர்ந்துருச்சே. என்ன என்னமா பண்ண சொல்றேன்? இவ்வளவு வருத்தமாக நான் என்ன சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறானே. ஆட்டுக்கு விஷம் வச்சது அவதான்னு ஏண்டா அவன் மேல பழிய போடுறேன்னு கேட்டேன். உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்காளே, அவளை ஏண்டா உதாசனம் பண்றேன்னு கேட்டேன். கொட்டி கொடுத்து கட்டி கொடுக்க குபேர விட்டு பொண்ணு எனக்காக காத்துட்டு இருக்கும் போது தட்டு முட்டு சாமானுக்கும் நகர பொட்டிக்கு மக்கள் அதவளை நான் ஏன் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டோம். அட பாவி, பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்குறியே, இது அடுக்குமான்னு பெத்த மகன் கூட பார்க்காம அவன் காலை பிடிச்சு கதர்னு. அத்தா, சூதாடிக்கு பாவ புண்ணியம் பெருசு இல்ல, லாபம் தான் முக்கியம். இந்த ஆட்டையும் மாட்டையும் வச்சுக்கிட்டு எம்புட்டு நாளைக்கு தான் காரம் தர முடியும். ஆசி பாசோட வர பொண்ணுதான் என் பொழப்புக்கு அஸ்திவாரமா இருப்பா. அந்த அதிர்ஷ்டத்தை விட்டுட்டு இந்த தர்த்தனத்தை கட்டிக்க சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த பணத்தை ஆசை பிடிச்ச பையா. என்னமா என்ன சொல்றது? நான் போயிட்டு வராத்தா, ஏதோ நடந்து போச்சு, மனசு தேத்திக்க. என் பொண்ணு பங்களாவில வாழ வேண்டியவ, பட்டுடுத்தி பட்டத்து ராணி மாதிரி இருக்க வேண்டிய என் சூடாமணிய வாடா மல்லிய தரித்திரம்னா சொன்னா வைராக்கியத்துக்காகத்தான் வாழ்றேன்னு தவிர பக்கத்து போய் வாழல. என் நேரம் என் பொண்ணை நான் இப்படி பரதவிக்க விட்டுட்டேன். 24 மணி நேரம் அந்த குடும்பத்துக்காகவே வளைச்சாளே. ஆயுசு முழுக்க அவன் ஆம்பளை சிங்கமா இருக்கணும்னு பொங்க வச்சு பூசை பண்ண என் தேவதையே தருத்தம்னு சொல்லிட்டானே. சொன்ன அவன் வாயில நீ சொன்னதாத்த, நீ சொன்ன பழிச்சிடாதா? பழிக்கட்டும், பழிக்கட்டும். இப்படி என் வாயை மூடி மூடி தானே மூளையில உட்கார வச்சிருக்க. ஐயோ, என்னங்க நீங்க போட்டியில ஜெயிச்ச சந்தோஷத்துல வேர்க்க விறுவிறுக்க குடிச்சிட்டு வேட்டி நெழில் கூட தெரியாம வெத்து உடம்போட உட்கார்ந்து இருப்பீங்கன்னு பார்த்தா வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. சரித்திர நாயகன் நீங்க, சந்தோஷமா இருக்க வேண்டாம். என் கடா போராடி ஜெயிச்சிருந்தா இந்நேரம் 18 பட்டி சந்தோஷப்படுற மாதிரி வான வேடிக்கையோட விழா எடுத்திருப்பேன். முனியாண்ட ஆட்டுக்கு யாரோ விஷ வைக்க போய் தானே என் கடா ஜெயிச்சது. எப்படி இருந்தா என்ன, போட்டியில நீங்க தானே ஜெயிச்சீங்க. யோ தரகே, சுமாரியா செத்து தின்னுட்டு சந்தோஷப்பட நிறையிலேனா வீரமா போராடி அடிச்சு திருக்க சிங்கத்தோட ஜாதையா நானு. இன்னைக்கு சிங்கம்னு சொல்லிக்கிறீங்க, இவ்வளவு நாளா தோத்தது அசிங்கம் இல்லையா? யோ, அந்த அசிங்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் ஆண்டவன் புதுக்கோட்டை சுந்தரி ரூபத்துல புகுந்து விளையாடி இருக்கிறான். என்னையா சொல்ற? பணத்தாசை பிடிச்ச அங்கம்மா தன்னோட பையனை புதுக்கோட்டை சுந்தரியோட மவளுக்கு வித்து விட்டா. அப்படின்னா பாண்டியம்மா பரிதாபம் தான். அந்த பொண்ணோட பாவத்தால் அவன் தோத்தானா இல்ல பாசானத்தால தோத்தானான்னு புரியாம 18 பட்டியும் சிண்ட பிச்சுக்கிட்டு நாயா பேயா அலையுது. நான் என்ன சொல்றேன், அவன் தேவதையை வித்துவிட்டு சைத்தான வாங்கி விட்டான். நீங்க என்ன பண்றீங்க, அந்த அதிர்ஷ்ட தேவதைய லபக்குன்னு புடிச்சு கபக்குன்னு ஒரே அமுக்க அமைக்கிறீங்க. திமிரத்துக்கு கூட திராணி கிடையாது அவளுக்கு. வெந்து நொந்து வெலவெலத்து போய் நிக்கிறான். என்ன சொல்றீங்க, அந்த பாண்டியம்மாவுக்கு இந்த ராஜபாண்டியனுக்கும் ஒரு ஏற்பாட பண்ணி கோத்து விட்டுட்டா? நீ ஏண்டா ஆட்டுற, அவரெல்லாம் ஆட்டணும்.